திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 9வது பாடல். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவாரவர் உகழ்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூரையும் இலோமேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். 9வது பாடல்ல தூங்கின்னு இருந்த தோழி எழுந்துண்டாச்சு. இப்போ எல்லா தோழிகளும் சேர்ந்து சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா, சுவாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறா. அப்படி வேண்டுறதுக்கு முன்னாடி சுவாமியை புகழறா, துதி பண்ணுறா. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, காலம்பரை எழுந்துட்ட உடனே நமக்கு முதல் கடமை சுவாமியை பற்றி பாடுறதா தான் இருக்கணும். அதனால தான் பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும் போதே கண்ணு திறந்துட்டு இப்படி எழுந்துக்கும் போதே கையை பார்த்துட்டு கராகிரே வசதே லக்ஷ்மின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு இடத்துல கையில் ஒரு இடத்துல ஒரு தேவதையை ஸ்மரணம் பண்ணிண்டே எழுந்துக்கணும் அப்படின்னு. பாட தெரியலனாலும் பரவாயில்ல, சிவசிவா ராமராமான்னு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிண்டு நம்மளுடைய நாள் தொடங்கணும். அந்த கண்ணு திறந்துட்டு எழுந்துக்கும் போதே அப்படி நாமத்தை சொல்லிண்டு எழுந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு. அப்படி எழுந்துட்டு இப்படி நேராக சுவாமி கிட்ட போய் பாடுறா. என்ன பாடுறா? முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே. காலம்னு சொல்லக்கூடியதான அந்த முற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, முன்னதான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பழமையான வஸ்துக்களுக்கெல்லாம் பழமையானவனே அப்படின்னு கூப்பிடுறா. ஏன்னா சுவாமிக்கு தோற்றம் அப்படிங்கிறது கிடையாது. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தோற்றம்னு இருந்ததுன்னா இத்தனை காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளால பாஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். சுவாமிக்கு தோற்றமே இல்லாத போது எல்லா சிருஷ்டிக்கும் அவன் தான் காரணம், எல்லா பிரளயத்துக்கும் அவன் தான் காரணங்கும்போது எத்தனை பிரளய காலங்கள் எத்தனை சிருஷ்டிகள் அப்படின்னு நமக்கு தெரியாததுனால அவ்வளவு முன்னதான பழமையான வஸ்துக்களுக்கெல்லாம் பழமையானவனே அப்படின்னு கூப்பிடுறா. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. அப்படி பழமையானவனா இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் அந்த தன்மையாகவே இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு கூப்பிடுறா. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளோட வாழ்க்கையில் 2 விஷயம்தான் மெயினாக இருக்குது. ஒன்று நேரம், இன்னொன்று வஸ்துக்கள். அப்படின்னா நம்ம இந்த 2 விஷயத்தோடு தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒன்று நேரம்னா நம்மளோட இப்போது நம்ம பேசின்னு இருக்கோம், இந்த டைம் போயின்னு இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் போகிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது நம்மளோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. 2வது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள். அது ஜீவராசிகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எவ்வளோ வஸ்துக்கள் எல்லாமே சேர்ந்தது தான் வஸ்துக்கள். அப்படி இதனோட சேர்ந்து தான் நம்ம ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். இந்த 2 விஷயத்துலேயுமே சுவாமி தான் இருக்கான் அப்படிங்கிறத சூக்ஷ்மமாக சொல்கிறா. நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை வஸ்துக்கள்லையும் சுவாமி தான் இருக்கான், நம்மளோட நேரத்துலேயும் அவன் தான் இருக்கான். அப்படிங்கிறதுனால முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படிங்கிறா. எத்தனை விஷயங்கள் புதுசாக வந்தாலும் அத்தனையுமே அவனுடைய ஒரு தன்மை தான், அவனே தான் அந்த வஸ்துக்களில் இருக்கான் அப்படிங்கிறா. அப்படி இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும். அதாவது வாழ்க்கையில் பெறக்கூடிய வஸ்துக்கள்னு சிலது நம்ம நினச்சின்னு இருக்கோம், பெருமையாக நினச்சின்னு இருக்கோம். வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நகை இருக்கணும், ஆடம்பரமான வஸ்துக்கள் இருக்கணும், ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் பெருமையான வஸ்துக்கள், அதெல்லாம் தான் பெறக்கூடிய வஸ்துக்கள், அது கிடச்சிட்டாலே போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு நம்மளோடது. ஆனால் உண்மையான அடியார்கள் என்ன பண்ணுவான்னா இதிலெல்லாம் ஆசை வைக்க மாட்டா. ஆடம்பரமான வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆசை வைக்க மாட்டா. தன்னோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லி தர மாட்டா. இதெல்லாம் ஆடம்பரம், இதெல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துடுவா. அதனால அவளுக்கு இயற்கையாகவே
உண்மையான அடியார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுலேயோ நகைகள்லேயோ ஒரு பற்று இருக்காது. அதில் ரொம்ப எளிமையாக இருப்பா எப்போதுமே. பெறக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமியை தவிர ஒரு பெருமையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. உன்னை பிரானாக பெற்ற அப்படிங்கிறா. பெருமானே, உன்னை தலைவனாக அடைஞ்ச உன்னோட சிறப்பான அடியார்களாகிய நாங்கள் நம்மெல்லாம் நிச்சயமாக பெருமைப்பட்டுக்கணும். சுவாமி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அடியார்கள், சிறப்பான அடியார்கள் நம்ம நிஜமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு அவன் நினைக்கலன்னா நம்ம சுவாமியை வணங்கவே முடியாது, அவனை பற்றி பேச முடியாது, அவனோட நாமா நம்ம நாக்கில் வராது இல்லையா? அப்படி நம்மளும் தாராளமாக சொல்லிக்கலாம், சிறப்பான அடியார்கள், உன்னை அடைஞ்ச அடியார்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறா? உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும். உன்னை தலைவனாக பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான அடியார்களாகிய நாங்கள் உன்னுடைய அடியார்கள்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய பாதத்தை பணிவோம் நாங்கள். சிறந்த அடியார் அப்படின்னு சொன்னால் அந்த அடியார் வணக்கம்ங்கிறது மெயின். சுந்தரர் பெருமான் சரித்திரத்தில் பார்க்குறோம் இல்லையா? விரண்மிண்ட நாயனாருடைய கதை, அவரோட சரித்திரத்தில் அப்போ தானே தில்லை வாழ்ந்த நிறுத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அப்படி அந்த அடியார்களை வணங்கக்கூடிய ஒரு தன்மை உண்மையான அடியாருக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. உன்னடியார் தாழ் பணிவோம், உன்னோட அடியார்களுடைய பாதத்தை வணங்குவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம். அதாவது அந்த அடியார்கள் தான் எங்களுக்கு உரிமையானவா அப்படிங்கிறா. நம்மளை பெத்தவாளோ நமக்கு கூட பிறந்தவாளோ நம்மளோட சொந்தக்காராளோ அடியார்களாக இல்லாட்டி அவளுக்கு நம்மளோட உரிமை கிடையாது. எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் உண்மையான அடியார் அப்படின்னு அவள் இருந்தால் மட்டும்தான் அந்த உரிமை அப்படிங்கிறது, அந்த ஆத்ம பந்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? சாதாரணமாக ஒரு உறவு முறையில் வரக்கூடிய அந்த பந்தம் அப்படிங்கிறத விட அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம்ங்கிறது அது தனியான ஒரு சுகம். அதனால அப்படிப்பட்ட அடியார்களுக்கே நாங்கள் உரிமையாக இருப்போம், அவளுக்கே நாங்கள் உரித்தானவா அப்படின்னு சொல்லிக்கிறா. அதில் ஒரு பெருமை. வாஸ்தவத்தில் அப்படி ஒரு ஆத்மபந்தம் அப்படி கிடைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பெருமையே தனி. அன்னவரே எம் கணவராவார் அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட அடியார் தான் எங்களுக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். அந்த ஒரு உரிமை இருந்திருக்கு. யாரை கணவனாக தேர்ந்தெடுக்கணுங்கிற உரிமை ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கு. அது அரசகுமாரியா அவளுக்கு மட்டும்தான் அந்த சுயம்பரம் அப்படிங்கிறது இல்லை, சாதாரண ஒரு பெண்ணுக்கு கூட அது இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படி யார் அந்த அடியாரா இருக்காளோ, அவ என்ன சொல்றாளோ, அவ என்ன விருப்பப்படுறாளோ அதை ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் செய்வோம். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படிங்கிறா. அவ என்ன சொல்றாளோ அதை ஒரு தொண்டாக நினைச்சுண்டு அதை நாங்கள் செய்வோம் அவளுக்கு. இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், இப்படியான ஒரு விஷயத்தை நீ எங்களுக்கு தந்துட்ட அப்படின்னு சொன்னால் என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய், எந்த குறையும் இல்லாதவாளாக நாங்கள் ஆயிடுவோம் பெருமானே. அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துடும். உன்னை வணங்கக்கூடிய அடியார்களை நாங்கள் வணங்குவோம், அவளுக்கே உரிமையாகும், அவளுக்கு மட்டும்தான் உரிமையாக இருப்போம். அப்படிப்பட்ட அடியார்கள் தான் எங்களுக்கு கணவன்மார்களாக வரணும். அப்படி அவள் வந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ, அவள் என்ன விருப்பப்படுறாளோ, அப்படி அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன விருப்பப்படுறாளோ அதையே நாங்கள் விரும்பி செய்வோம். இந்த விஷயத்தை எங்களுக்கு நீ கொடுத்துட்டேன்னா நாங்கள் குறை இல்லாமல் வாழ்வோம் பெருமானே அப்படின்னு இந்த வேண்டுதல் வைக்கிறா 9வது பாட்டில். 10வது பாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.